முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அமெரிக்காவில் CBS 60 Minutes அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் அண்ட் சைனா ஆர் டெஸ்டிங் தி நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பாகிஸ்தானும் சீனாவும் அணு ஆயுத சோதனையை நடத்தி வருகின்றன, ரகசியமாக நடத்தி வருகின்றன அப்படின்னு அவர் போட்டு வந்து உடைச்சிட்டார். உலகின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக, வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய சைனா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறத பெரிய அளவுல வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துல 75% வந்து வெறும் கடன்ல மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு நாடு தங்களுடைய சொந்த நாட்டு மக்களை மிகவும் ஏழ்மையாக, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை கூட ஒழுங்காக அவர்களுக்கு சென்று சேராத வகையில் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு துப்புக்கெட்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த அணு ஆயுத சோதனையை வந்து பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை காசாவுக்கு அனுப்புறதுக்கான ஒரு விஷயம் வந்து நடந்தது. நாங்க ராணுவ வீரர்களை அனுப்புறோம், ஆனா அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு வீரருக்கு எங்களுக்கு $10,000 வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை விட ஒரு கேடான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனா இதுல கேவலம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, $10,000 இல்லங்க, $100 தான் கொடுக்க முடியும்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இந்த அவமானம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தேவையா? பாகிஸ்தானுடைய இந்த அணு ஆயுத சோதனை அப்படிங்கறதை நாம வந்து குறைவாகவோ இல்ல வந்து இதை புறந்தொழிட்டோ போக முடியாது. சோ உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி மினிட் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத இந்தியா மிக நிச்சயமாக கண்காணித்துக் கொண்டிருக்கும். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். இந்த செய்தி பார்ப்பதற்கு முன்பாக பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடிய பிரதானமான செய்தி சேனல்கள், அதுக்கப்புறம் செய்தித்தாள்கள், இது எல்லாத்திலுமே கடந்த 3 மாதங்களாக ஒரு சில தகவல்கள், செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. அதாவது திடீர்னு ஏற்படக்கூடிய நிலநடுக்கம், அதுக்கப்புறம் நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்கள் ஒரு பக்கம். இதனால பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம், அவர்கள் வெளிப்படுத்திய அச்சம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இதெல்லாம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தது. இது வந்து ஒரு அன்ஆன்சர்டு, அதாவது யாருமே பதிலளிக்காத ஒரு கேள்விகளாக தொடர்ச்சியாக நீடித்து வந்தன. இதை 2 சம்பவங்களை குறிப்பிட்டே பார்ப்போமே. ஒன்னு, பாகிஸ்தானுடைய யாஸ்பீன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஏற்பட்ட ஒரு வெடிப்பு சம்பவம். திடீர்னு வந்து ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்குது. இந்த கிராம மக்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரம் பரபரப்பாகுது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே அடங்கிடுது. ஆனா அந்த வெடிப்பு சம்பவத்துக்கான ஏன் வந்தது, எங்க இருந்து வந்தது அப்படிங்கறத கூட அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. அது வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து பதிவான ஒரு செய்தியாக இருக்கிறது ஒண்ணு. 2வது, கில்கிட் பல்கிஸ்தான், அதாவது பாகிஸ்தானால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில பல்வேறு இடத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள், அதாவது வெடிகுண்டு வெடிப்பு சம்பவம் அப்படிங்கிறதும், ஒரு சில ரசாயன கசிவு அப்படிங்கிற உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. ஆனா இது எதுக்குமே பதிலே தெரியாம இது அப்படியே கடந்து வந்துட்டே இருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர், ஒரு பதில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நாம ஆபரேஷன் சிந்து டைம்லயே நூர்கான் பேஸை இந்தியா வந்து தாக்கிய பிறகு, அந்த கிரானா ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியில் நம்மளுடைய பிரம்மோஸ் ஏவுகணை நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அந்த சுற்றுவட்டாரத்தில் எந்த மாதிரியான ஒரு அணு கசிவு அப்படிங்கிறது ஏற்பட்டது. அந்த அணு கசிவை வந்து கணக்கிடுவதற்காக அமெரிக்கா அவங்களுடைய பிரத்யேகமாக ஒரு விமானத்தை அனுப்பி போரான் அப்படிங்கிற இந்த அணு கசிவு, இந்த யுரேனியம் உள்ளிட்ட இந்த நியூக்ளியர் ஃபியூயலை வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்கான ஒரு கெமிக்கல் தான் போரான். இந்த போரானை வந்து தெளிச்ச சம்பவங்கள் அது எல்லாமே நிகழ்ந்தது. இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக ஒரு மர்ம தேசமாகவே நீடித்து கொண்டு வந்தது. ஆனா இப்போ அதுக்கு வந்து பதில் வந்து கிடைச்சிருக்கு. இந்த பதிலை சொல்லியிருப்பது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதுதான் இங்க வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுல அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்பாக நம்மளுடைய கடந்த பதிவுல ஒன்று சொல்லியிருந்தோம். ரஷ்யாவுடைய அந்த பொசைடான் அவங்களுடைய அந்த
நியூக்ளியர் டெஸ்ட் அப்படிங்கிறது குறிப்பாக கடலுக்கு அடியில சப்மெரைன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இப்ப சப்மெரைன்ஸ் சொல்லியிருக்காங்க, அதுக்கு முன்பாக வந்து கடல் அடியில ட்ரோன் மூலியமாக அதை அணு ஆயுதத்தை தாங்கி கொண்டு சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரஷ்யா வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியது. இதை பார்த்த உடனே நாங்களும் பண்ண போறோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னார். டொனால்ட் ட்ரம்ப் இதை சொன்ன உடனேயே அமெரிக்காலே மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் இந்த நியூக்ளியர் டெஸ்ட் உள்ளிட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் அமெரிக்கா வந்து போகவே இல்லை. தொடர்ச்சியாக வந்து பிற நாடுகள் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது. இன்னும் கேட்டா அதெல்லாம் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து அமெரிக்கா இருந்து வந்தது. ஈரான் மேல நாங்க தாக்குதல் நடத்துறோம்னு அமெரிக்கா சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அவங்க வந்து உருவாக்குறாங்க, அது வந்து ஆபத்து அப்படிங்கிறது தான், அதை சொல்லி தான் நாங்க தாக்குதல் நடத்துறாங்க. இந்த அளவுக்கு செய்த அமெரிக்கா இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களும் அணு ஆயுதம் சோதனை நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப அதுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சமீபத்தில் அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத சோதனை அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்கால CBS 60 Minutes அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் அண்ட் சைனா ஆர் டெஸ்டிங் தி நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்றார். பாகிஸ்தானும் சீனாவும் அணு ஆயுத சோதனையை நடத்தி வருகின்றன, ரகசியமாக நடத்தி வருகின்றன அப்படின்னு அவர் போட்டு வந்து உடைச்சிட்டார். இப்போ பாகிஸ்தான் என்கிற இந்த நாடு இப்போ சைனா செய்யறதுக்கான விஷயங்களை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பார்ப்போம். அதுக்கு முன்பாக பாகிஸ்தான் தொடர்பான விஷயங்களை பார்க்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, they don't go and tell you about it. The test way underground where the people do not know exactly what happening with the test. You feel a bit of vibration அப்படின்னு வந்து சொல்றார். அதாவது இந்த டெஸ்ட், இந்த அணு ஆயுத சோதனை நடத்தியதுக்கான இந்த காரணம் அப்படிங்கிறதும் நடத்தப்பட்ட விதம் அப்படிங்கிறதும் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அது யாருமே அவங்க வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆனால் அங்கங்கே சில வைப்ரேஷன்ஸை மட்டும் வந்து சில அதிர்வுகளை மட்டும் உணர முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான ஒரு பதிலை வந்து சொன்னதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு விவாதம் எழுந்திருக்கிறது, மிக குறிப்பாக பாகிஸ்தானை மையப்படுத்தி. சைனா அணு ஆயுத சோதனை பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்மளால ஒரு வகையில எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடாக, வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய சைனா இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறத பெரிய அளவுல வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துல 75% வந்து வெறும் கடன்ல மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு நாடு தங்களுடைய சொந்த நாட்டு மக்களை மிகவும் ஏழ்மையாக, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை கூட ஒழுங்காக அவர்களுக்கு சென்று சேராத வகையில் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு துப்புக்கெட்ட ஒரு நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த அணு ஆயுத சோதனையை வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த அணு ஆயுத சோதனையில் செஞ்சாங்க அப்படின்னா இந்த IMF, அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் பேங்க் உள்ளிட்ட விஷயங்கள்ல இருந்து அவங்க வாங்கக்கூடிய அந்த கடன் இருக்கு இல்லையா, அந்த கடன்லயே மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து ஏற்படும். ஆனா இந்த உலக நாடுகளுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா தங்களுடைய மக்களுக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கறத முழுமையாக மறைத்து விட்டு இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு அணு ஆயுத சோதனையை நடத்தி வந்திருக்கிறது அப்படிங்கறத இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். ஓகே, இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இதை எப்படி அறிவித்தார்? டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இது எப்படி தெரியும்னா, மிக நிச்சயமாக அவங்களுக்கு CIA அப்படிங்கிற உளவு அமைப்பு இருக்கு. அவங்கள மீறி அங்கே எந்த விஷயமும் வந்து அங்கே நடக்காது. அதை தாண்டி இந்த மாதிரி பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத சோதனை நடத்துச்சு அப்படின்னா மிக நிச்சயமாக அமெரிக்காவுடைய கண்ணில இருந்து அவங்க தப்ப முடியாது. காரணம், அந்த ஃபெசிலிட்டிஸை பாகிஸ்தானுக்கு அமைத்து கொடுத்ததே அமெரிக்கா தான். இதை கடந்த காலங்களில் பல நிகழ்வுகள், குறிப்பாக இந்த புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்போது நியூயார்க் டைம்ஸ்ல வந்த ஒரு ஆர்டிக்கலே வந்து மிக விலாவரியாக இது தொடர்பாக வந்து பல தகவல்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து முஷரஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இங்க பாகிஸ்தான்ல வந்து சர்வாதிகாரியா இருந்த முஷரஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எந்த வகையெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நியூயார்க் டைம்ஸ்ல மிகப்பெரிய ஒரு கட்டுரையாகவே வெளியிட்டு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ இன்னும் கூடுதலா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஃபார்மர் CIA ஆபீசர் ஜான் கிரைகோ அப்படிங்கிற CIA ஆபீசர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம். US funneled millions of dollars to Pakistan, deliberately ignored its sponsorship to cross-border terrorism against India and even excised
control over the Pakistan's nuclear arsenal in 2001. இந்தியாவுக்கு எதிராக இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் செய்கிறது என்பதை தெரிந்திருந்தும் இந்த அமெரிக்கா தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு இந்த பண உதவியை செய்து வந்தது. அது மட்டும் இல்லாம பண உதவி செய்தது மட்டும் இல்லாம இவங்க பாகிஸ்தானுடைய அணு ஆயுத தொடர்பான விஷயங்களை இன்னும் மேம்படுத்துவதற்கு, அவர்கள் சோதனை செய்வதற்கு உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களுக்கு உள்ளிட்ட விஷயங்களுக்கு இவங்க ஃபண்ட் பண்ணாங்க. அதுவும் இந்த எந்த வருஷத்துல நடந்ததுன்னா 2001 நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு சிஐஏ ஆபீசர் இப்ப வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதுல இருந்தே அமெரிக்கா உடைய கண்ணில இருந்து பாகிஸ்தான் மிக நிச்சயமாக தப்பவே முடியாது. அதுவும் குறிப்பா இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி உள்ளிட்ட விஷயங்களை அமைத்து தருவது, அதை செய்யறது உள்ளிட்ட விஷயங்கள்ல மிக நிச்சயமாக பண்ணவே முடியாது அப்படிங்கிற அந்த விஷயத்த பாக்குறோம். இல்ல இன்னொரு சந்தேகம் என்ன எழுது அப்படின்னா, இவங்க அதிலே அந்த விஷயத்திலே அவர் இன்னொன்னும் குறிப்பிடுறார். Despite knowing that Pakistan was undermining the American objectives, Washington continued to provide the aid, military assistance, diplomatic cover, prioritizing short-term strategy over the long-term regional stability, security, its relationship with India. The result that has policy deliberate blindness அப்படிங்கிற வார்த்தையை அவர் குறிப்பிடுறார். அதாவது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப ஷார்ட் டைம் கோலுக்காக இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு இத்தகைய பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு வருகிறது என்பதை தெரிந்திருந்தும் ஒரு ஷார்ட் டைம் கோலுக்காக, குறிப்பாக அப்போ அந்த காலகட்டத்தில் தாலிபான்களுக்கான பயிற்சி, அதுக்கப்புறம் அல்கொய்தாவுடைய தேடுதல் வேட்டை உள்ளிட்ட விஷயங்களுக்காக பாகிஸ்தானை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டைம் கோலுக்காக இதை அமெரிக்கா அனுமதித்தது அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல அமெரிக்கா தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டது. பாகிஸ்தான் இத்தனை விஷயங்கள் செய்தாலும் அமெரிக்கா தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டது. இந்தியாவுடனான நட்பை அந்த இடத்துல அவங்க யோசிக்கல அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த சிஐஏ ஆபீசர் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படின்னா எத்தகைய ஒரு உறவுல இந்த பாகிஸ்தானும் அமெரிக்காவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். இது மிக நிச்சயமாக யாருக்கு ஆபத்தோ இல்லையோ இந்தியாவுக்கு மிக நிச்சயமாக ஆபத்து. இந்தியாவுக்கு அடுத்தபடியா இது இஸ்ரேலுக்கும் மிக முக்கியமான ஒரு ஆபத்தாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா கடந்த காலங்களில் பார்த்திருப்போம், இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இஸ்லாமிய நாடுகளின் கையில் அணு ஆயுதம் இருப்பது அப்படிங்கிறது உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய ஒரு ஆபத்து. இப்போ ஈரான் கிட்ட அந்த அணு ஆயுதம் சேர்வதற்கான வழியை நாங்கள் தடுப்போம், ஈரானுக்கு அப்புறம் மிக நிச்சயமா நாங்கள் பாகிஸ்தான் நோக்கி நகர்வோம்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹு நேரடியாக ஒரு நேர்காணல சொல்லியிருந்தார் அப்படிங்கறத பாக்குறோம். அப்படின்னா இப்போ இந்தியாவுக்கு எந்த வகையில ஒரு ஆபத்து இதுல இருந்து இருக்கிறதோ அதே ஈக்குவல் ஆபத்து அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் இருக்கிறது. ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷீல்டு இருக்கு அப்படிங்கறதால அவங்க இதுல பெரிய அளவுக்கு கன்சர்ன் இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு அவங்க கன்சர்ன் வெறும் ஈரான், அதுக்கப்புறம் இந்த காசா உள்ளிட்ட விஷயங்கள் தான் இருக்குமே தவிர அமெரிக்காவை நோக்கி தற்போதைக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிக குறைவு. சோ இந்த மாதிரியான ஒரு நாடு அமெரிக்காவுடைய முதுகில் ஏறி சவாரி செய்து கொண்டு அதே நேரத்தில் சைனாவையும் தங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயங்களை செய்து வரக்கூடிய ஒரு நாடாக இந்த பாகிஸ்தான் என்கிற நாடு இருக்கிறது. இப்போ நாமும் அதற்கு ஈக்குவலாக இந்த மாதிரியான ஒரு டேஞ்சர்லேருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்காக என்னென்ன விஷயங்கள் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வெளியே வராது. ஆனாலும் கூட இந்த விஷயம் இப்போ அமெரிக்க அதிபர் மூலியமாவே பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத சோதனை செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியே வந்ததன் விளைவாக அடுத்த கட்டமாக இந்தியாவிலும் இந்திய அரசாங்கமும் அணு ஆயுத சோதனை அல்லது இந்த அணு ஆயுத சோதனையை வேறு வகையில் செய்வது உள்ளிட்ட விஷயங்களை நோக்கி நகரும் அப்படின்னா இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் கணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மிக விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த பதிவோட இறுதியா இந்த இஸ்ரேல் பாகிஸ்தான் பத்தி ஒரு விஷயம் சொன்னது தெரியுமா, அதுல மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் அஸ்மா ஷராசி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் பாகிஸ்தானை சந்தி சிரிக்க வைக்கிறதாக இருக்கிறது. குறிப்பாக
அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இப்போ இந்த காசா பீஸ் பிளான் அப்படின்னு ஒன்று போட்டார். அதாவது காசாவில் நான் அமைதியை கொண்டு வருகிறேன், அதற்காக ஒரு ஒப்பந்தம், அதற்காக ஒரு தயாரிப்புன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உட்கார வச்சு மிகப்பெரிய பீஸ் பிளான் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போட்டார். ஆனால் அது எல்லாமே முற்றிலும் தோல்வி அடைந்தது அப்படிங்கிறத இஸ்ரேலுடைய தாக்குதலில் இருந்தே நம்ம பார்க்குறோம். ஹமாஸோடைய அவங்க செயல்படுற அவங்க நடைமுறையிலையும் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து பாகிஸ்தானுடைய ஆர்மி, பாகிஸ்தானுடைய ராணுவத்தை இந்த காசாக்கு அனுப்புறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்மி, ஒரு ஐநாவுடைய ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக அனுப்புறது அப்படிங்கிற பேர்ல பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை காசாவுக்கு அனுப்புறதுக்கான ஒரு விஷயம் வந்து நடந்தது. இதுல நாங்க வந்து ஆதரிக்கிறோம், ட்ரம்ப்போடைய இந்த பிளானை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஷபாஸ் ஷெரீப் அங்கேயே போய் வந்து வெக்கம் இல்லாம வந்து பேசினார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னா இது வந்து பாலஸ்தீனுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் கருதி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இவர் வந்து இல்ல ட்ரம்ப் ஒன்று பண்ணார்னா அது வந்து 100% சரியாதான் இருக்கும், ட்ரம்ப்பை தாண்டி என்ன, ட்ரம்ப் தான் எங்களுக்கு எல்லாமே, ட்ரம்ப் ஒரு விஷயத்த பண்ணா ஆஹா ஓஹோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிவிட்டு இவங்க பின்னாடி என்ன பேசுறாங்க அப்படின்னா, நாங்கள் ராணுவ வீரர்களை அனுப்புகிறோம், ஆனால் அந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு வீரருக்கு எங்களுக்கு $10,000 வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை விட ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இருக்க முடியாது. தங்களுடைய சொந்த நாட்டு வீரருக்கு விலை வைத்து விற்கக்கூடிய ஒரு அவல நிலையில் தான் பாகிஸ்தான் இன்று இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி வந்து மிக முக்கியமான ஒரு உதாரணம். இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு சோல்ஜருக்கு பாகிஸ்தான் அரசு கேட்ட தொகை வந்து 8,87,000 ரூபாய், வெறும் 8 லட்சம் ரூபாய். இதுதான் உங்களுடைய பாகிஸ்தானுடைய ராணுவ வீரருக்கு அந்த பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரல் எல்லாம் அறிந்த அசிம் முனீர் அவர் வைத்த விலைங்கிறது, ஒரு பாகிஸ்தான் ராணுவ வீரருடைய விலை அப்படிங்கிறது 8,87,000 ரூபாய். ஆனா இதுல கேவலம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா $10,000 கொடுக்க முடியாதுங்க, $100 கொடுக்க முடியும். இதுதான் உலக நாடுகள் பாகிஸ்தானை எந்த இடத்துல பாகிஸ்தானை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிக கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். $10,000 கேட்குறாங்க. இவங்க கேட்கறதே தப்பு, எடுக்கிறதே பிச்சை. இதுல வந்து கேட்கறது வேற வந்து யார்கிட்ட கேட்குற, அண்ணங்கிட்ட தானே கேட்குற, இன்னும் நல்லா கேளு அப்படிங்கிற மாதிரி $10,000 இவங்க கேட்க, $10,000 இல்லைங்க, $100 தான் கொடுக்க முடியும்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இந்த அவமானம் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தேவையா? அப்போ இது ஒரு நாடா செயல்படுதா இல்ல ஒரு விடுதியா செயல்படுதா அப்படிங்கிற கேள்வி வந்து மிக நிச்சயமாக எழுது. இந்த அத்தனை அட்டூழியங்களுக்கும் அசிங்கங்களுக்கும் வந்து மிக முக்கியமான ஒரு நபராக இருப்பது, காரணமாக இருப்பது அந்த அசிம் முனீர் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபர் தான். தனக்கு காசு வந்தா போதும், என்ன வேணா செய்யலாம், சொந்த இராணுவத்தையே நம்ம விற்கலாம் அப்படிங்கிற ஒரு அவலத்துக்கு அந்த நாடை வந்து கூட்டி சென்ற ஒரு நபராக இந்த அசிம் முனீர் இருக்கிறார். இவருக்கு இந்த உலக அரங்கில் குறிப்பாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லும் போது, அசிம் முனீர் ஒருத்தர் இருக்காரு ஜெனரல், ரொம்ப ஷார்ப்பு, ரொம்ப சூப்பர், அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். ஏன்னா வந்து அந்த கிரிப்டோ சூதாட்டத்தில் வந்து அவரும் இவரும் வந்து பார்ட்னர். எந்த அளவுக்கு கேவலமாக போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த அமெரிக்கா அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட ரிலேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சிக்னல் தான் இது. இருந்தாலும் கூட பாகிஸ்தானுடைய இந்த அணு ஆயுத சோதனை அப்படிங்கிறதை நாம் வந்து குறைவாகவோ இல்லை வந்து இதை புறந்தொழிட்டோ போக முடியாது. இந்த தகவல் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் சொல்வதற்கு முன்பாகவே மிக நிச்சயமாக இந்திய அரசாங்கத்திற்கு இந்த தகவல் எப்போவோ தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே கடந்த காலங்களில் பாகிஸ்தானுடைய ராணுவம், பாகிஸ்தானுடைய ஆட்சியாளராக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஜியா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய ஒரு அதிபராக ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு சர்வாதிகாரி. அவர் அங்க அதிபராக இருக்கும் போது ஒரு அணு ஆயுத சோதனையை வந்து பாகிஸ்தான் செய்யணும்னு நினைச்ச போது அதை வெற்றிகரமாக தடுத்து முறியடித்தது ரா. அங்க மிக முக்கியமாக பங்கை ஆற்றியவர் தற்போது நமக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல் அவர்கள். ஸோ உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி மினிட் நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத இந்தியா மிக நிச்சயமாக கண்காணித்து கொண்டிருக்கும். அமெரிக்க அதிபர் சொல்வதற்கு முன்பாகவே நமக்கு தெரிந்திருக்கும். அதற்கான ஆக்டிவிட்டிஸ், அதுக்கான அடுத்த விஷயங்களை என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஆட்சியாளருக்கு மிக நிச்சயமாக தெரியும். ஸோ வெளிப்படையாக இனிமேல் வரும் காலங்களில் இந்த அணு ஆயுதம், அப்புறம் இதுக்கு சம்பந்தமான சோதனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பான செய்திகள் நம்ம இந்திய தரப்புல இருந்தும் வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.